திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலைப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதியிலும் தாமிரபரணி ஆற்றின் கரையிலும் அமையப்பெற்றுள்ள ஸ்ரீ சோரிமுத்து ஐயனார் கோவில் தமிழகத்தின் மிகவும் தொன்மையான மற்றும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பொதிகை மலை என்று அழைக்கப்படும் இந்த மலைத்தொடரில் அகத்திய முனிவர் வசித்ததாக கருதப்படும் புனிதமான சூழலில் இக்கோவில் அமைந்துள்ளது. புராணங்களின்படி சிவபெருமான் மற்றும் பார்வதியின் திருமணத்தை காண அனைத்து தேவர்களும் முனிவர்களும் இமயமலையில் கூடிய போது பூமியின் சமநிலை மாறியது. அதனை சரி செய்ய சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார். அவ்வாறு வந்த அகத்தியர் இந்த பகுதியில் தவம் செய்த போது ஐயனாரை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலின் பெயர் காரணம் சுவாரஸ்யமானது. சொரி என்பது மழையை குறிக்கும். இப்பகுதி மக்கள் மழையின்றி வறட்சியால் வாடிய போது ஐயனாரை வேண்டி வழிபட அவர் மழையை சொரிந்து நிலத்தை குளிர செய்ததால் சொரிமுத்து ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொரு மரபு வழி செய்தியின்படி இப்பகுதியில் வாழ்ந்த இடையர் ஒருவரின் பசு குறிப்பிட்ட ஒரு கல்லின் மீது தானாகவே பால் சொரிவதை கண்டதாகவும் பின் அந்த இடத்தில் ஐயனார் சுயம்புவாக எழுந்தருளி இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் மகாலிங்க சுவாமி, பிரம்மசக்தி அம்மன் போன்ற தெய்வங்களுடன் சங்கிலி பூதத்தார் மற்றும் கருப்புசாமி போன்ற காவல் தெய்வங்களும் பரிவார தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர். இங்கு நடைபெறும் பூஜை முறைகள் மற்றும் சடங்குகள் மிகவும் தனித்துவமானவை. மற்ற கோவில்களைப் போல அன்றி இங்கு ஆகம முறையிலான வழிபாடுகளுடன் கிராமிய மற்றும் குலதெய்வ வழிபாட்டு முறைகளும் இணைந்து காணப்படுகின்றன. குறிப்பாக ஆடி அமாவாசை திருவிழா இக்கோவிலின் மிக முக்கிய நிகழ்வாகும். அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காடுகளுக்குள் கூடாரங்கள் அமைத்து தங்கி வழிபடுவது வழக்கம். பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக மண் குதிரைகளை சமர்ப்பிப்பதும் மணிக்கட்டுகளை கட்டுவதும் இக்கோவிலின் அடையாளமாக உள்ளது. சொரிமுத்து ஐயனார் கோவில் அதன் தனித்துவமான கட்டடக்கலை அமைப்பிலும் அங்கு அருள்பாலிக்கும் ஏராளமான பரிவார தெய்வங்களின் வரிசையிலும் ஒரு ஆன்மீக களஞ்சியமாக திகழ்கிறது. இக்கோவில் ஒரு திராவிட கட்டடக்கலை பாணியையும் அதே சமயம் ஒரு கிராமிய காவல் தெய்வ கோவிலுக்குரிய எளிமையையும் ஒரு சேர கொண்டுள்ளது. இது ஒரு சுயம்பு தலம் என்பதால் கருவறை அமைப்பு மிகவும் பழமையானதாகவும் இயற்கையான பாகை அமைப்புகளை தழுவியும் மாடர்ன் கட்டுமானங்கள் இன்றி அமைய பெற்றுள்ளது. கோவில் வளாகம் தாமிரபரணி ஆற்றின் கரையை ஒட்டியே அமைந்திருப்பது ஒரு கோட்டை போன்ற தோற்றத்தை இதற்கு தருகிறது. இக்கோவிலின் பிரகாரங்களில் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மண் குதிரை சிலைகளும் மற்றும் தூண்களில் தொங்கவிடப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பித்தளை மணிகளும் சங்கிலிகளும் இதன் அடையாளமான கட்டடக்கலை அங்கங்களாகும். இக்கோவில் வளாகத்தில் மூலவர் ஐயனாரை தவிர அவரை சுற்றி பல சக்தி வாய்ந்த பரிவார தெய்வங்கள் வீற்றிருக்கின்றனர். இக்கோவில் வளாகத்தில் ஈசன் மகாலிங்க சுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். அவருக்கு அருகிலேயே பெண் தெய்வ வழிபாட்டில் முதன்மையான இடத்தை பெற்றுள்ள பிரம்மசக்தி அம்மன் வீற்றிருக்கிறார். இக்கோவிலின் மிக முக்கியமான காவல் தெய்வமாக சங்கிலி பூதத்தார் கருதப்படுகிறார். இவர் ஐயனாரின் உத்தரவுகளை நிறைவேற்றும் தளபதியாக போற்றப்படுகிறார். இவருக்கு நேர்த்தி கடனாக பக்தர்கள் சங்கிலிகளை வழங்குவது ஒரு தனிச்சிறப்பான மரபாகும். மேலும் வீரமான காவல் தெய்வமான தளவாய் மாடன், பக்தர்களை காக்கும் கருப்பசாமி ஆகியோரும் இங்கு முக்கிய தெய்வங்களாக வழிபடப்படுகின்றனர். இவர்களுடன் கிராமிய தெய்வங்களான பேச்சி அம்மன், சுடலை மாடன் மற்றும் இக்கோவிலின் வரலாற்றோடு நெருங்கிய தொடர்புடைய பட்டவராயன் ஆகியோரும் தனித்தனி சன்னிதிகளில் வீற்றிருக்கின்றனர். இந்த தெய்வங்கள் அனைத்தும் ஐயனாரை மையமாக கொண்டு ஒரு மாபெரும் காவல் அரணாக அந்த வனப்பகுதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது. இயற்கையும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் இந்த தலம் அதன் கட்டடக்கலை மற்றும் தெய்வங்களின் வரிசையினால் தமிழகத்தின் மிக முக்கியமான வழிபாட்டு மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இக்கோவில் இயற்கையும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் இடமாக இருப்பதால் இன்றும் இது ஒரு முக்கியமான வழிபாட்டு மையமாக விளங்கி வருகிறது. இதுபோன்ற பண்டைய ஆலயங்களின் வரலாறுகளை பற்றி அறிந்து கொள்ள எமது ஆலய தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள். நன்றி.